தங்கமே முழங்கு. பழைய மாணவர்கள் பாங்காக ஒன்று சேர்ந்திடவும் பாடம் கற்றுத்தந்த பகலவன்களை பகுத்தறிவு பேராசிரியர்களை பாராட்டி பேசிடவும் நாம் கற்ற கல்லூரியின் நடப்பு மாணவர்களுக்கு பல திட்டங்களை நலமே நல்கிடவும் அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அருளிய அறிவு கோட்டையில் ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்று கூடிடவும் ஆதி நட்பை அசை போட்டு பார்த்திடவும் அமைக்கப்பட்ட அமைப்பே முன்னாள் மாணவர் சங்கம் ஸ்ரீ பரம கல்யாணி முன்னாள் மாணவர் சங்கம். ஸ்ரீ பரம கல்யாணி கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்கத்தில் முதல் மரியாதையாக முதல் துவக்கமாக கல்லூரியின் நிறுவனருக்கு அந்த கன்னியவானுக்கு அண்ணல் அனந்தராம கிருஷ்ணன் அவர்களின் முழு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அதன் பின்பே விழாவை துவக்குவது வழக்கம். அந்த வழக்கத்தின்படியே வாருங்கள் ஆழ்வார்குறிச்சிக்கு செல்வோம். மண்ணின் மைந்தனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த ஆழ்வார்குறிச்சிக்கு செல்வோம். உயர்கல்வி கிராம மாணவர்களுக்கும் அந்த கிராமத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக உயர்கல்வி கிராம மாணவர்களுக்கு கிராமத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட உன்னத நோக்கத்தில் உயர் மனிதர் அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிக்கு இப்போது செல்வோம். எல்லாரும் தயாராகுங்கள். இப்பொழுது நாம் எல்லாரும் பரம கல்யாணி கல்லூரியின் நிறுவனரின் சிலைக்கு மாலை அணிவிக்க செல்வோம். அவர்தன் திருவுருவ சிலையை காண செல்வோம். பொருளாளர் சிவசங்கர் மாலையிடுவதை பார்ப்போம். மன மகிழ்ச்சி அடைவோம். மரியாதை செலுத்துவோம். வாருங்கள். பரமருள்வாயே கலாதேவியே வையகம் புகழும் ஸ்ரீ பரம கல்யாணி தாயே பரமருள்வாயே கலாதேவியே
வையகம் புகழும் ஸ்ரீ பரம கல்யாணி தாயே வரமருள்வாயே கலாதேவியே. புறம் கொண்டு உழைக்கும் உடலுடன் உள்ளமும், புடம் கொண்டு உழைக்கும் உடலுடன் உள்ளமும் புரிந்திடும் செய்கையில் புவன மகிழவே வரமருள்வாயே கலாதேவியே. எண்ணும் எழுத்தோடும் பண்பையும் வளர்க்கவே அன்புருவாம் எங்கள் அனந்த ராமகிருஷ்ணன். எண்ணும் எழுத்தோடும் பண்பையும் வளர்க்கவே அன்புருவாம் எங்கள் அனந்த ராமகிருஷ்ணன். ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி என்றுமே, ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி என்றுமே பண்பினிதயமாய் பாரில் பொலிந்திடவே. ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி என்றுமே பண்பினிதயமாய் பாரில் பொலிந்திடவே வரமருள்வாயே கலாதேவியே. வையகம் புகழும் ஸ்ரீ பரம கல்யாணி தாயே வரமருள்வாயே கலாதேவியே. ஸ்ரீ பரம கல்யாணியே. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே. உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி. இறைவர் அடி சேர்ந்தாருக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் நேரம். முன்னாள் தலைவர் வெஸ்லி பிரபாகரன் அவர்கள் வருகிறார்கள். அன்புசால் நண்பர்களே, இந்த 20வது ஆண்டு விழாவிலே நம்முடைய பழைய மாணவர் சங்கத்தில் ஆரம்ப காலத்திலே நம்மோடு கூட இருந்த சில நல்ல நண்பர்கள், பண்பாளர்கள், ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் நம்மிடையே இன்றைக்கு இல்லை. அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தும் வண்ணமாக அவர்களுடைய பெயர்களை மாத்திரம் நான் இங்கே உங்கள் முன்பாக நான் வாசிக்கிறேன். அதிலே குறிப்பாக நம்முடைய கல்லூரியிலே நாம் பயின்ற காலத்திலே நமக்கு எடுத்தறிவித்த இறைவனின் திரு தூதுவர்களாக இருந்த 2 ஆசிரிய பெருந்தகை நம்மை விட்டு கடந்து போனார்கள். திரு பிரான்சிஸ் அவர்களும் பேராசிரியர் ஏ ஸ்ரீனிவாசன் அவர்களும் இன்று நம்மிடையே இல்லை. இவர்களை பற்றி நாம் அதிகமாக விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் மிகவும் பிடித்த, அனைவராலும் மிகவும் கவரப்பட்ட ஆசிரிய பெருந்தகை இவர்கள் இருவரும். இவர்கள் நமக்காக ஆற்றிய கல்வி பணிக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல
நம்மோடு பயின்ற நம்முடைய தோழர்கள், நாம் பசுமை நிறைந்த நினைவுகளை, பாடி சுமந்த கனவுகளை நம்முடைய மிதக்க விட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை நான் மிகுந்த வருத்தத்தோடு உங்கள் முன்பாக நான் வாசிக்கிறேன். நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு அகமது காட்டுபாவா அவர்கள் சமீபத்திலே நம்மை விட்டு மறைந்து போனார்கள். இவர்கள் நம்முடைய சங்கத்திற்கு ஆற்றிய பணி அளவிட முடியாதது. ஆரம்ப காலத்திலே இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இவர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைத்து பார்த்தால் இன்றைக்கு 20 ஆண்டு கழித்து நம்முடைய பழைய மாணவர் சங்கம் ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரியின் ஆல்மனை அசோசியேஷன் இன்றைக்கு உலகம் பூராவும் இன்றைக்கு கிளை பரப்பி கொடிகட்டி பரவி இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணகர்த்தாக்களிலே அகமது காட்டுபாவா ஒருவர். அவருக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல நம்முடைய அருமை நண்பர் தம்பிதுரை அவர்கள், இவர்களும் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. முதலாக நம்முடைய சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது அகமது காட்டுபாவா அவர்களும் தம்பிதுரை அவர்களும் என்னோடு சேர்ந்த இன்னும் பழைய நண்பர்கள் அனைவரும் இந்த சங்கத்தை மிகவும் முனைப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அதிலே தம்பித்துறையினுடைய பங்கும் அளவிட முடியாததாக இருக்கும். கலகலப்பாக எல்லோரையும் நகைச்சுவையிலே ஆழ்த்தி அவர் இருக்கிற இடத்திலே ஒரு கூட்டம் இருக்கும் எப்பொழுதும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தம்பிதுரை. அவருடைய இழப்பும் நமக்கு கண்ணீரை வர வைக்கின்ற ஒரு இழப்பாக இன்றைக்கு மாறிவிட்டது. அதே போல அநேக நம்முடைய பழைய தோழர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை சொல்லுகிறேன். நம்முடைய கல்வியில் 1978ஆம் ஆண்டு வணிகவியலிலே பயின்ற கருப்பையா அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. 1981ஆம் ஆண்டு வணிகவியலிலே பயின்ற நடராஜன் இல்லத்தூர் அவர்கள் நம்மிடத்திலே இன்றைக்கு இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக 1977ஆம் ஆண்டு பிஎஸ்சி பயின்ற ஆர்வி பெருமாள் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை என்று எண்ணும் போது அது மிகுந்த வருத்தமான ஒரு செய்தி. அவரை போன்ற ஒரு கடுமையான உழைப்பாளியை பார்க்க முடியாது. அவருடைய நம்முடைய பழைய மாணவர் சங்கத்தின் மூலமாக இன்றைய மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் மிகுந்த வேட்கையோடு நம்மிடத்திலே அவர் கலந்து கொண்டிருந்தார். அவருடைய இழப்பும் ஈடு செய்ய முடியாததுதான். அதே போல நம்முடைய கல்லூரியிலே ஆரம்ப காலத்திலே புகுமுக வகுப்பிலே பயின்ற திரு பொன்னம்பலம் அவர்கள் களக்காட்டை சேர்ந்தவர். அவரும் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. 1988ஆம் ஆண்டு பிஎஸ்சி ஜுவாலஜி படித்த சேகர் பாலங்குளத்தை சேர்ந்தவர். அவரும் இன்றைக்கு இல்லை. 1986ஆம் ஆண்டு பிஎஸ்சி பயின்ற மரிய ரத்னசாமி என்ற நம்முடைய நண்பரும் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. இவர்கள் அனைவரும் அருமையான முன்னாள் தலைவர் முருகானந்தம் அவர்கள் குறிப்பிட்டபடி இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இறை ஆசியை நமக்காக அவர்கள் அங்கிருந்து பரிந்துரை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அவர்களோடு நாம் பழகிய காலங்கள், அவர்கள் நமக்கு விட்டு சென்ற முன்மாதிரிகள், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய திறமை, ஆற்றல் அனைத்தையுமே நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, குறிப்பாக இன்றைய மாணவர்களுக்கு நாம் அது பயனளிக்கும் விதமாக நம்முடைய சங்கத்தின் மூலமாக அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்முடைய சங்கம் மிகுந்த தீவிரமாக உழைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்காக நாம் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தி நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை சொல்வார்கள். அவர்களை அழைக்கிறேன். Good afternoon and welcome all of you to this 20th
Alumni Day celebrations. I have great pleasure in welcoming the chief guest of the evening, Sri V. Subramaniam, Regional HR Head, LAG of India. According to a survey, Tamil Nadu youth rank very low in employability. So, as an HR specialist, I would request Sri Subramaniam to visit our college once in a while and talk to our boys and girls on the skill sets needed to improve their employability quotient. Next is Sri Devarajan, our secretary, has been the guiding force behind all the successful endeavors we have. And sir, I have great pleasure in inviting you to this meeting. Due to the pandemic and also due to other commitments of our office bearers, the association could not do much during the tenure. That is our tenure. But whenever we came up with a project or a program, our principal, Sri Venkatraman, has very enthusiastically supported us. I welcome you, sir, to this meeting. I heartily welcome Dr. Krishnan, retired professor of our college, to this meeting. On behalf of self and on behalf of the office bearers, I welcome all the serving and retired teaching and other staff members and students, members of the association, the 20th Alumni Day function. Welcome, Suswagatam, Nalvaravu. Yes. நமது அலுமினி டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கின்ற திரு சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நான் இப்பொழுது திரு கண்ணன் அவர்களை annual report சமர்ப்பிப்பதற்காக அவரை வரவேற்கிறேன். Respected President, respected office bearers and executive members of this association, respected secretary and principals of our college, respected past president and other team members of this association, respected chief guest of this evening, respected members of this august body and guests, I am immensely happy to submit the annual report of our association for the 3 years period from 2018 to 21. Since our annual meeting for the year 2020 could not be conducted due to the pandemic. Activities of our association. The last annual meeting of our general body meeting was held 12/9/2018 in the campus of the college. Dr. Kannan, the Dean of Tirunelveli Medical College and Hospital, and our alumnus participated as a guest and delivered alumni report address. The Alumni Association continuously endeavors to conduct various value-added programs for the benefit of students and arranging lectures, workshops, inviting eminent persons for the various fields in the period. The following programs are conducted for the benefit of students. On 19th program on job opportunities in banking and financial sector was conducted in college campus. The Ishwaramurthy, retired assistant general and secretary of Training College of State Bank of India, and our president of our association delivered the lecture. About 50 students of the commerce attended the program with interaction with the speaker and benefited. On March 2019, a lecture on food and safety was given by alumnus Sri Sankarlingam, food safety officer. The program students enormous the market in recent days and their safety and in consumption. From 1st October 2019 to 31/1/2020, a classes on handicraft was conducted thrice weekly for the students sponsored by our association, wherein Mrs. Jnanasundari, teacher from Kalidikuchi, taught students on how to make various household utility articles of day-to-day use by handicraft using the cheap and easily available market. The classes were conducted for 54 hours and 256 students benefited from the program. In 21st February 2020, a lecture on chartered accountant, a key to development, was given by Sri K. Kasi Sankarana Namachivayam,
CAACS, retired financial officer and the chief administrative officer, Tamil Nadu State Transport Corporation, and our alumni. He detailed the enormous job and participating avenues open to chartered accounts both in India and international. Students in the commerce team enthusiastically participated in the program and interacted well. Our Alumni Association representatives participated in IQAC stakeholder meetings conducted in the college and extended maximum support to cooperation for enabling the college occur better NEAC graduation. We have distributed scholarships to 48 deserved students to extend rupees 96,000 and prize distributed to student academic excellence for Founders Day on Founders Day. The value of rupees 21,956 during the academic year 2018 and 19, and scholarships to 53 students totaling 1,05,000 and prizes worth of rupees 30,970 during the academic year 2019 and 20. Due to the lasting pandemic situation for the past 1.5 years and closure of colleges, more such programs could not be conducted, and we will plan to conduct various value-added programs in near future when normally resorts. Meeting. The executive committee meeting members and other members of our association meet periodical intervals and collectively chart with various activities in the association for the benefit of the students of our alma mater and people at large in around Alwar Kursi, the hub of our functions. The office bearers of the association met at Kuttalam on 15th May 2019, and it was decided to therein conduct a regional meet at Kuttalam for the better participation in alumni members of the adjoining areas. And 20th June 2019, a day-long regional meet was conducted at Kuttalam. Around 55 members participated in the meet and offered their value and constructive suggestions for the effective functions of our association, and also given a final say to the various programs to be conducted in future for the benefit of the college students in academic as well as the career-oriented subjects. For enthusiastic and rejuvenating our members, a special educator program on yoga and laugh therapy was renewed. Therapist Mukesh Kumar MSc was conducted. The session was very lively, and all the participants enjoyed and benefited from the program. I thank Mr. Tangam, ex-secretary of our association, for making excellent arrangements for the conduct the meeting. On 30th August 2020, we conducted executive committee meeting through the Google Meet in online. Mr. Natarajan, president, presided over the meeting and discussed on the conduct annual meet and AGM for the year 2020. Since the prevailing pandemic situation was not conducive to have a meet at Adaguti with the physical presence of the members during the August 2020. It was decided to postpone the meet and continuous function of with the existing team of executive members. On 25th July 2021, executive meeting was conducted through Zoom meeting. Suggestions over the conduct annual meet and AGM were invited. It was decided unanimously to conduct AGM and annual meet through the virtual mode this year due to the continuous pandemic situation, and induct a new team of executive committee to carry over the function for the association for the next time. Social welfare activities. Our association have been conducting various social welfare programs now and then for the benefit of the society and general public in and around Alwar Kursi. Every year on Gandhi Jayanti Day, our members used to visit Amar Sangam IPD, founded by our alumni Sri Ramakrishnan, and spend useful time with the children of the home. On 2nd October 2018, Gandhi Jayanti Day, as usual, around 25 members visited Amar Seva Sangam and participated Gandhi Jayanti celebration with children. The president, Sri S. Natarajan, garlanded Mahatma Gandhi photo and sweets were distributed to the children. Cultural programs of the children were arranged. SPKG Alumni Association donated
rupees 8,000 to Amar Seva Sangam and 2,000 to Sri Subramania Trust. On 2nd October 2019, as usual, our members joined Gandhi Jayanti celebration with the children of Amar Seva Sangam Aikudi, and we donated 10,000 to Amar Seva Sangam and 5,000 to Sri Subramanian Trust. Sri Ramakrishnan, founder, thanked our association for the continuous patronage to our home. On 11th November 2019, Founders Day of our alma mater, as is customary, our members gathered Alvarkuchi, garlanded the founder statue and pay tributes to our founder. Later, medical camp was conducted on behalf of our association, Sri Paramakalyan College Hospital at Alvarkuchi. People in and around Alvarkuchi used the camp to get consultation from various specialist doctors, and free medicines were given. Dr. Kannan, Dean, Tirunelveli Medical College and Hospital. Dr. H. Sivaramakrishnan, senior physician, both our alumni, helped to conduct the camp by deputing doctors and arranging medicines for the camp. Sri R.V. Perumal, executive member of and senior alumnus of alumnus Sri Subramanian, took efforts to coordinate with the doctors and publishing the messages for the effective conduct of the camp. The resident medical officer at Sri Paramakalyan College Hospital with her hospital staff was very cooperative and helpful in our task. We extended our sincere thanks to each and everyone for making the medical camp a huge success. Awards for conferred our alumni. We are very happy to inform that our alumnus and editor Kalimahal Tamil magazine Sri Sankara Subramanian was presented with the Kalaimamani Award by Tamil Nadu State Government during the year of 2019. To honor him, a special meeting was arranged at Chennai, 29th July 2019. Alumnus Sri Nahur Pichai sponsored the meeting, in which our ex-president Sri Muruganandam, Sri President Sri Natarajan, Joint Secretary Sri Rajaram, and many members participated and honored him for his achievement in the field of journalism. Mr. Madasamy, member, read out poem in Tamil, facilitating him. We congratulate him for the praise. I am very proud to place that our alumnus and founder of Amar Seva Sangam, Sri Ramakrishnan, has been conferred with the prestigious Padma Shri Award by the Union Government. We congratulate him on his achievement. Even though a well-organized function was planned during the 2020, due to the pandemic situation, the facilitation meeting to honor him would not be conducted at the particular point of time. And grand meeting will be organized soon to honor him on his accomplishment. Dear members, I am duty bound to place and record our sincere and profound thanks to management, secretary, principal, teaching and non-teaching staff of SPKC for the continuous support, guidance and help to our association to function seamlessly and carry out various activities for the benefit of the students and society. I take this opportunity to thank President, other colleagues, office bearers and members of the executive committee for the association, for the continuous guidance and cooperation in carry out various activities and better functions. Finance is a basic necessity for the implementing various programs, and I should thank all our alumni members who has been liberally donating funds for sponsors various scholarships, giving prizes to students, conduct various programs. Donating home like Amar Seva Sangam, Sri Subramanian Trust on Gandhi Jayanti Day every year, and conducting association all along very successful. My sincere thanks to Sri Mahadevan, retired professor of SPKC, who has been consistently striving, identifying, mobilizing corpus funds from the for our alumni members, which funds serve as a major chunk to provide our scholarship distribution. I also thank press and media to take news of our social activities to the public at large. இப்பொழுது நமது பழைய மாணவர் சங்கத்தின் ட்ரெஷரர்
திரு சிவசங்கர் அவர்களை ஃபினான்சியல் ரிப்போர்ட் சப்மிட் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சிவசங்கர். So good evening, one and all present here. I am very happy to present the financial report for the last 2 years in the year of 2019 and 20 and 20 and 21 years. First of all, I would like to thank to everyone for giving the opportunity to present the report. So now I present the report for the year 2019 and 2020. In this year, the opening balance, the bank at cash at bank, 2,08,643 rupees, and cash in hand 2,600, and total bank fixed deposits 19,14,158 rupees, and the total amount received in this year 5,75,000 rupees 40 from the various sources like the life membership, donation for AGM, donation for the scholarship, and the interest received from bank account. And this year, the expenses, the total expenses for the 2019 AGM, 1,28,779 rupees, and scholarship given to the students, 1,05,000, and amount paid for regional meet, 31/7/2019, 31,700, and amount paid to alumni website developers, 8,499. The donation given to Amar Seva Sangham, 10,000, and a donation given to the Subramania Trust, 5,000 rupees. And the medical camp expenses, 14,838 rupees. And the handicraft program to students, the total expenses, 24,686 rupees. Then the annual day expenses, the books and price distributed to students, the total rupees, 33,270 rupees. And the closing balance of the year 2019 and 20, the cash at bank, 3,132 rupees. And the total fixed deposit, the closing fixed deposit in the year of 2019 and 20, 23,31,792 rupees. And next, the financial report for the year 2020 and 21. In this year, the opening balance cash at bank, 3,132 rupees, and the opening fixed deposit amount, 23,31,792 rupees. Then the donation received for 2021 AGM up to 31/7/2021, 4,500 rupees. And the interest from the saving bank account, 526 rupees. Then the fixed deposit interest, 79,203 rupees. And in this year, the closing balance cash at bank, rupees 8,140 rupees, and fixed deposits, rupees 24,10,995 rupees. And the fixed deposit details in the year of 2020 and 21, the total fixed deposits, the 24,19,153 rupees, and a scholarship FD, 14,65,876 rupees, and life membership FD, 8,35,304 rupees, and the general fund fixed deposit, 1,09,815 rupees. The total amount, 24,19,153 rupees. And the donation for 2021 AGM up to 28/8/2021, 1,20,500, 1,20,500 rupees. The donation received for the 2021 AGM. The accounts are submitted, and if any suggestions or clarification. இப்போ நம்ம சிவசங்கர் வந்து 2 வருட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணாங்க. எல்லாருமே இப்போ அன்மியூட்ல இருக்கீங்க. ஏதாவது கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல வளைவா இருக்கிறதுனால வேகமா வரக்கூடாது இருக்காங்க. சார் இங்க மொத்தம் 154 பேர் இருக்கோம், எல்லாரும் கேட்க முடியாது. அதனால நீங்க மீட்டிங் அப்படி கண்டினியூ பண்ணிட்டே போங்க. ரிப்போர்ட் அக்செப்ட் பண்றோம். Can we pass?
Thank you for The your report valuable accepted, concern. sir. Thank you. எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிருங்க சார். Mr. President, we will accept your accounts. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, cashier. You've Thank done you, a sir. wonderful Thank job. you. Kind of you, sir. Kind of you. Now, like, we are in the midst of a pandemic which has upset a lot of plans, not only domestically, but even in the case of the association or functioning of the association. And it was a discussion. I'm informing the other members who were not present on the last meeting. It was a big discussion how to change guard in the midst of a pandemic without getting together, without having to have a election like or nomination filing and not being able to do it in person. So it was mutually understood, mutually meaning or unanimously understood by all and agreed by all that the two past presidents, Mr. Manishankar and Mr. Muruganandam, served 1 year each as against the custom of 2 years running. So with the prevailing situation, we felt it was best to give them another year each. One, they complete their 2-year term. Two, we have 2 years to tide over the pandemic and go back to the normal system of calling for members who are interested in running the affairs of the association. This was to be ratified today at the AGM, and it is our sincere hope that all of you will agree, because we all felt that this was the most workable solution that we had in our hand. So I start by proposing that Mr. Manishankar run the affairs of the association from today for the next 12 months. And then Mr. Muruganandam takes over for the next 12 months, by which time we hope that things come back to normal and we can go back to the old system where the principal asks for nominations, etc., etc., etc. Thank you. Thank you. Thank you, Mr. Vicky. I assume that all the members are agreeing for the proposal, and hence the resolution is passed as read out. Now I request Mr. Manishankar and Mr. Muruganandam to come to the dais and show their smiling face to the new audience as the leaders of the future. Thank you. Welcome to the new team. Pioneers of the future. One more agenda, the last agenda. The life membership amount of ₹200 was fixed 20 years back. Many members suggested for an increase. Hence, it is proposed to increase to ₹300. Hence, the resolution for consideration is annual general body meeting hereby approves the proposal to increase the life membership fee from ₹200 to ₹300. This is with reference to class 2 of the bylaw. I think there will not be any objection for this. Thank you. I request all the members to take efforts to pay their life membership, and also tell your friends also to become the life membership of this association. And apart from the life membership, you can do liberal donations for the various activities which are being carried out by the alumni. Thank you very much.
Now, I request Dr. Devarajan sir, Secretary SPKC, to address the alumni members on this occasion. Mr. Natarajan, President of Alumni Association, Mr. Ishwaramurthy, Vice President, Mr. Kannan, Secretary, Mr. Ganeshan, Joint Secretary, Mr. Sivasankar, Treasurer, Principal Venkataraman, today's Chief Guest, Mr. Subramaniam, members of the Alumni Association, Alumni Achievers. I am very happy to greet you all for this 20th Alumni Association meeting. Really a new experience for me for attending an Alumni Association through online. Let me first congratulate Mr. Raja Raman and Mr. Namasivayam, two police personnel who have got medal or laurels they have brought into the Alumni Association. The start of this function itself, that's a different thing in the sense that usually we start our function with the college prayer sung by either our students or the old students. Now this time it is totally different. Our alumni wife has rendered a very good song of our college. This kind of changes are due to the pandemic. And during the report submitted by the secretary, they have done wonderful things even though there is pandemic and they are unable to come personally and do everything. The stress on the activities of the association is they have to help the students who are studying in the college. They are from the poor background, they are from rural background. The main aim is to complete the degree and get a job. That's the main thing. Whoever you come across, if you can ask them, they will say the same thing. So the endeavor of our Alumni Association should be to give them proper training and proper motivation to our students so that they can get some employment for their living in the future. The activities are oriented towards that. Medical camps are being organized. This is an achievement of our Alumni Association. I am proud to say that only in our college, the alumni, they themselves run the association, not the management or not the college. I am really happy to say that. We are unique in that aspect. I congratulate all the office bearers for taking efforts to continue their service. And I also congratulate the new office bearers, those who are going to take the charge under the head of Mr. Manishankar and Mr. Murugananda. They are experienced, they have conducted more meetings, and their knowledge is more. They want to serve the students of this college. I congratulate them. I am expecting many things to come during the years to come. At the same time, we hope and pray this pandemic comes to an end so that the normal business has to continue in the college. Even now, the classes are going on online, of course, semi-online and semi-offline. It's a very difficult thing for the teacher to run the classes, both online and offline simultaneously. But still, we are proceeding with that. Anyhow, as an educationalist, I'm not happy over what is happening there, how the examinations are conducted, how they marks or everything. But still, we have to go along with this since the pandemic is on. Once the pandemic is over, we will return back to our normalcy. And
the contribution of our alumni association will be more, I hope so. And another thing I want to stress that I hope that our principal next to speak will also enlighten you. We have gone for the NAC accreditation for the third time now. We have submitted our self-study report. And the peer team is to visit maybe within 3 months. The alumni's contribution is also more important. The NAC peer team judges by the alumni contribution also. Hope you will all, the office bearers and the other members will cooperate with us in getting the proper grade for our college, which you have in your mind as a student of this college. So thank you for giving me an opportunity to speak to you in a different atmosphere through online. I'm really happy to be with you, to see the faces, even though they are old. I'm recollecting how these people were there when they were students. That is coming into our mind. To some extent, I am recollecting somebody's faces, but not all. There is a lot of changes in the faces. So I'm really, once again, thank you for giving me an opportunity to meet these people, meet our alumni. Hope we will continue with all enthusiasm the association activities. Thank you, sir. Thank you, Secretary sir. Thank you for your valuable talk and advice to the alumni and to students in general. இப்பொழுது நான் நமது கல்லூரியின் முதல்வர் திரு வெங்கட்ராமன் சார் அவர்களை பழைய மாணவர் சங்கத்தின் மாணவர்களுக்காக உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். Respected office bearers of SPKC Alumni Association, Professor Krishnan, former Professor of Commerce, and Chief Guest V. Subramaniam, and the life members, past presidents, fellow colleagues, and old and current students, faculty members, non-teaching staff, and well-wishers of our association, press people, and all other saviors of this association. Good evening from India to all members across the globe also. God has invented a creature, man. With his mankind, he has done several wonders in the world. One example of such kind is our founder. Our founder, Sri S. Anantharamakrishnan, with a humble background from Alvarkuruchi, has done several wonders for the Industrial Revolution, especially in South India. But the installation of our college in 1963 created a history of producing several good citizens and walking ambassadors of the college in India and abroad, with a motto, 100% efficiency and 100% character. Our chairman, Sri Ekamurthy, who is a promising gentleman, worked for the enhancement of value-based quality education. He is a strong supporter of SPKC Alumni Association activities. Our secretary, Dr. Devarajan, also supports the activities of SPKC Alumni Association. SPKC Alumni Association is always vibrant, extending their helping hand to our institution for the development of current students. Hope this will continue in future also. On behalf of teachers and students and the non-teaching staff, I thank all office bearers and past presidents and members for their meaningful support to the development of the current students. I suggest our SPKC Alumni Association to initiate 2 projects this year. The one is SPKC Alumni Startup Cell, which can
be used for making lot of students to be entrepreneurs. SPKC, another one is SPKC Alumni Skill Development Cell. The first one is SPKC Alumni Startup Cell. The second one is SPKC Alumni Skill Development Cell. The college administration is always ready to help and support these projects. And our college is going to face NAC Cycle 3 peer team visit soon, within 2 months. Already, we have recorded all alumni contribution digitally in the self-study report. It was excellent, and I appreciate the association for their activities and have a good record also, and meaningfully orderly documents. So your support in this regard is expected during the peer team visit also, a lot to get a good grade to the college so that you will all be happy. And I wish the alumni achievers, Nellayappan, Mr. Nellayappan, Mr. Rajaram, Mr. Ramesh Iyer, and Mr. Ramasivayam, 2 of them were my students, and I congratulate them for meaningful contribution to our nation for these awards. They are really role model for the sitting students. And I wish the current and future office bearers of SPKC Alumni Association, those who are working towards the welfare of our institution. And this occasion, I congratulate Mr. Ramakrishnan for getting Padma Shri Award, a national one, and Mr. Kirambur Sankara Subramaniam, Kalaimagal editor, for Kalaimamani Award, and Mr. K. Vaidyanathan, Dinamalar editor, who was awarded for Trivika Award. And of course, lot of alumni people are working for the welfare of our institution. And I thank the office bearers for giving this opportunity. And interestingly, I add this: our institution is supporting to women education since 1992. Women entrepreneurs and women employees are increasing today in India. So the startup cell in our college may be a very useful addition to our nation if it is properly planned. மகாகவி பாரதியாரின் வார்த்தைகள், நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளோடு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய். சீரியரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். ஸ்ரீ பரம கல்யாணி தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தட்டும். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரின்சிபால் சார் அவர்களே. மாணவர்களுக்கு மிக சரியான செயல்பாடு திட்டங்களை கொடுத்துள்ளீர்கள். புதிய கமிட்டி என்ன செய்ய வேண்டும் என்று இன்றே கூறிவிட்டீர்கள். நிச்சயம் வரக்கூடிய கமிட்டி அதை செயல்படுத்தும் என்று அவர்கள் சார்பாக நான் உறுதியளிக்கிறேன். ஏனென்றால் நாங்களும் அவருக்கு பக்கபலமாக இருந்து எல்லா செயல் திட்டங்களையும் வெற்றிகரமாக முடிக்க பாடுபடுவோம் என்று உறுதி கூறுகிறேன். நம்ம எல்லாரும் இப்போ இணையத்துல இணைஞ்சிருக்கோம். நிறைய பேர் காலேஜ் விசிட் பண்ணது ரொம்ப நாள் ஆயிருக்கும். அதுவும் சில பேர் அப் கண்ட்ரி, தட் இஸ் யூஎஸ், அதே மாதிரி யூரோப்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் லாகின் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் காலேஜுக்கு விசிட் பண்ணவே ரீசன்ட் பாஸ்ட்ல இருக்காது. அதனால அவங்களுக்கு நம்ம காலேஜ் எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால இந்த காலேஜை பற்றி ஒரு சிறிய வீடியோ கிளிப்பிங் இப்போ பிளே பண்ண போறோம். எல்லோரும் கண்டு மகிழுங்கள்.
greatness of educational institution gets reflected in the quality of students they produce as responsible citizens and enabling them to lead a life of contribution. Such institutions cater to the ambitious needs of students and pave better ways to shape their career growth. Excellent institutions take up the task of building extra knowledge to the students in areas of character building, environment protection, health, arts, and sports. Today, more than anything, India needs educational institutions of such quality, such caliber, such objectives and commitments towards their students. Sri Paramakalyani College is one amongst the jewels of great educational institutions of India, an institution which truly cares for its students, stemmed from its core vision and commitments. The life and message of our founder Sri Ananta Ramakrishnan stands true testimony today and shall be so eternally. College founded by him imbibes his dreams. In this golden era, it has produced stocks of luminous students who have become high-ranking government officers such as IAS, commissioners, ambassadors in foreign embassy, educationalists such as principals and professors of great humility, doctors of high acclaim, towering business personalities who amongst have won prestigious awards from governments of foreign developed countries. The list is too long to narrate. This is our Sri Paramakalyani College, Alvarkuruchi. ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி. இவ்விரண்டு மந்திர சொற்களுமே கேட்டாலே சுண்டி இழுக்கும் வசீகரத் தன்மைதான் என்னே. இதோ இவ்வூருக்கு சற்றே சிலகல் தொலைவில்தான் வாழ்ந்தான் முண்டாசு கவிஞன் பாரதி. எமை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என இறைஞ்சினான் அன்னை சிவசக்தியிடம். ஆனால் அண்ட சராசரங்களை காக்கும் அன்னை பரமகல்யாணி தாயோ அள்ள அள்ள குறையாத சுடர்மிகு கல்வி அறிவு, ஈடு இணையற்ற வீடுடைய வல்லமை இரண்டையுமே அருளியிருக்கிறார் இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு. ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி பிற கல்லூரிகளைப் போன்று ஒரு சாதாரண கல்லூரி அல்ல. இங்கு எண்ணும் எழுத்தோடு பண்பையும் வளர்க்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 100க்கு 100 திறமை, 100க்கு 100 ஒழுக்கம் என்னும் அண்ணல் அனந்தராமகிருஷ்ணனின் லட்சிய கனவே இதன் அடிப்படை நோக்கம் ஆகும். தந்தையொப்பார் மக்கள் என்பர் என்கின்ற முதுமொழிக்கு உயிரூட்டும் வண்ணம் அண்ணலின் அருட்பணிகளை தொடர்ந்து செய்திட்ட காலம் சென்ற திரு ஏ. சிவசேலம் அவர்களுக்கு பின்னர் அப்பணிகளை தலைமையேற்றி தொடர்ந்து செய்து வரும் திரு ஏ. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். Sri A. Krishnamurthy, the President, Sri Paramakalyani Education Society, in his gracious message. I am very happy to be able to extend my greetings and best wishes to the Alumni Association of Paramakalyani College at Alvarkuruchi. For me, the most satisfying thing is the fact that the Alumni Association has been interacting with both the administration of the college, with the administrators of the college, as also with the students. They have brought onto the scene a great degree of commitment to try and support their alma mater. The kind of association that they have been extending to the institution is not just in terms of suggestions, but also other major contributions and effects that they do. For example, there is a continuous interest on their part to try and get the facilities at the library further augmented with the chosen subjects and books that they are able to give to the library. 50 ஆண்டுகளை தொட்டிருக்கும் இக்கல்லூரி வளாகத்தின் புதுவரவோ முற்றிலும் கணினி மயமாக்கப்பட்ட நவீன நூலகம். ஆம், விண்முட்ட உயர்ந்திருக்கும் கலைநயம் மிக்க புதிய கட்டிடமே ஸ்ரீ எஸ். அனந்தராமகிருஷ்ணன் நூலகம். இப்பொழுது தற்பொழுது உள்ள நமது கல்லூரிக்கு உலா சென்று வருவோம்.
மற்றொரு 1.5 நிமிட வீடியோ கண்டு மகிழுங்கள். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். கல்லூரியை காணொளி மூலம் கண்டோம். வகுப்பறைக்கு செல்வோம் வாருங்கள். ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் என்றால் பாதி விழித்திருப்போம். அதே ஆசிரியரோ பேராசிரியரோ ஒரு கதையோ பாட்டோ பாடுகிறார் என்றால் பரவசத்துடன் கேட்போம். நாங்கள் 1978ஆம் ஆண்டு பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர்வெல் கொடுக்கும் பொழுது எங்களது பேராசிரியர் கிருஷ்ணன் சார் அவர்கள் ஒரு அருமையான பாடலை பாடினார்கள். நாங்கள் ரசிப்போம். இப்பொழுதும் அவர்கள் திருச்சியில் இருந்து நம்மை மாணவ பருவத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஒரு அருமையான பாடலை பாடவிருக்கிறார்கள். பாருங்கள் சார், இனிய குரலில் பாடுங்கள் சார். Good evening to one and all. The most honorable chairman of our college and respected principal and respected secretary and revered alumni president and secretary and all the members of the alumni and organizers. Good evening to one and all. Today, Sriman Anantharamakrishnan for the effort made. Gentlemen, it is celebration time. நீங்க எல்லாம் டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ல இருக்கீங்க. ஏஜ் it doesn't matter. All your endeavors by holding a candle light aloft, I am always your partner in spreading smiles. I have certain messages. When I address, I should have some messages. Let us take a pledge today. Reinvent yourself. Every day reinvent yourself. Rejuvenate yourself. Serve humanity. Donate your eye pearls. Light one candle instead of cursing darkness. Hands that give roses to others get automatically perfumed. Fire always burns upwards. Fire always burns upwards. Irrespective of the direction it is lit. Scatter sunshine, scatter joy, scatter for others. Wherever you go and whatever you do. இந்த தருணத்தில் சில புல்லட் பாயிண்ட்ஸ், ஆசிரிய மாணவ உறவு முறையோடு கூடிய சில புல்லட் பாயிண்ட்ஸை இங்கு சொல்லுவது என்னுடைய சமுதாய கடமை. அறம் செய்ய விரும்பு, ஆத்திச்சூடி. இருக்கும்போது இரத்த தானம், இறந்த பின் கண்தானம். நாங்கள் வேர்கள், நீங்கள் மலர்கள். நாங்கள் வேர்பலா, நீங்கள் அதில் விளைந்த முத்துச் சுளைகள். நாங்கள் தேன்கூடு, நீங்கள் தேனீக்கள். நாங்கள் சுவாசிக்கும் அஸ்திவாரம், நாங்கள் சுவாசிக்கும் அஸ்திவாரம். நீங்கள் அதன் மீது எழும்பி நிற்கும் பாரத மாளிகைகள். எங்களின் முயற்சி முயற்சி என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாக பேச வேண்டியிருக்கிறது. நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே 4 சோத்துக்குள்ள எக்ஸாமினேஷன் ஓரியன்டட், ரிசல்ட் ஓரியன்டட் கோச்சிங். தட்ஸ் ஆல். டீச்சிங் மெத்தடாலஜி 4 இருக்கு. இப்ப மாடர்னா எவ்வளவு வந்துருச்சு. நாங்க பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, 2 மார்க், 5 மார்க், 6 மார்க். இதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். எங்களின் இந்த முயற்சி இன்றைய உங்களின் வானவில் சித்திரம் அடிக்கடி தோன்றக்கூடிய அளவுக்கு நீங்க பல பரிமாணத்தில் நீங்க வளர்ந்திருக்கீங்க. எங்களை ஆசிரியர்களை இன்றைக்கு எங்களை நீங்கள் கௌரவித்திருக்கிறீர்கள். எங்களின் இன்றைய கௌரவம் இறுதி காற்று வரை எங்கள் இதயத்தில்
ரோஜா பந்தன துள்ளி குதிக்கும் உணர்ச்சி காவியம். அடுத்து இந்த இனிமையான சந்திப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அலுமினி பிரசிடென்ட் மிஸ்டர் நடராஜன் அண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கண்ணன் அண்ட் மிஸ்டர் முருகானந்தம். 5 வருஷமா என்ன கூப்பிட்டு இருக்காரு, ஆழ்வார்குறிச்சி வாங்க சார், ஆழ்வார்குறிச்சி வாருங்க. சமய சந்தர்ப்பம், அதற்கு இப்பொழுதுதான் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் இங்கு சொல்லிக் கொள்கிறேன். நிற்க அடுத்தது என்னுடைய மெசேஜில் ஒரு விஷயம் முக்கியம். Please learn yoga at the ABC level and practice it. Yoga is rhythm of the body, the melody of the mind, the harmony of the soul. Together they create symphony of life. Very, very simple. 10 minutes yoga, that is enough. It will keep you fit for the entire day. நடராஜன் அவர்கள் இல்லத்திற்கு வீட்டிற்கே வந்து ஒரு 1000 கண் போடாது அந்த பாட்டை பாடணும் சார்னாரு. அதை பாடின அந்த பாடையும் ஒரு 2-3 சென்டென்ஸ் பாடிட்டு விட்டுறேன். 1000 கண் போதாது வண்ணகிளியே, 1000 கண் போதாது வண்ணகிளியே, குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணகிளியே, 1000 கண் போதாது வண்ணகிளியே, குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணகிளியே, தென்றலிசை பாடி வரும் அன்றலந்த செண்பகப்பூ வண்ணகிளியே, எங்கும் ஆனந்த காட்சி தரும் வண்ணகிளியே, 1000 கண் போதாது வண்ணகிளியே, குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணகிளியே, எங்கும் பனி தூங்கும் மலை, எங்கும் பனி தூங்கும் மலை, வண்ணக்கிளியே நெஞ்சில் இன்ப நிலை தந்திடுதே வண்ணக்கிளியே, பொங்கி வரும் 5 அருவி வண்ணக்கிளியே, பொங்கி வரும் 5 அருவி வண்ணக்கிளியே, இங்கே சங்க தமிழ் முழங்கிடுதே வண்ணக்கிளியே, 1000 கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே, சம்மதமா சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா, வெகு சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா, வெகு தூரம் தனியே போவத பாயம், வெகு தூரம் தனியே போவத பாயம், அது நான் கூட வர சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா, கோழி குஞ்சு கூட இருந்து பருந்த எதற்குமே, பருந்த எதற்குமே, நல்ல வேலை இருந்து பயிரை காக்கும் மாட்டை தடுக்குமே, பசிதாகம் தெரியாமல் நடந்தே போகலாம், நடந்தே போகலாம், மீறி பசி வந்தாலும் பறவை போல பகிர்ந்தே உண்ணலாம், சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா. அடுத்து இந்த இசைக்கு அப்புறம் நன்றியுரை. அந்த நன்றி உரைக்காக அந்த பள்ளிக்கட்டு சவரியையும் அந்த பள்ளிக்கட்டு சவரியையும் புள்ளியிட்ட மானையும் சிலுவை சுவந்த எழில் தேவன் இயேசு பிரானையும் பிறைநிலாவின் உள்ளுரை விளக்கான எல்லாம் வல்ல அல்லாவையும் பிறைநிலாவின் உள்ளுரை விளக்கான எல்லாம் வல்ல அல்லாவையும் அருவி தமிழன பொழிந்த நிலையில் மொழிந்து விட்டு அருவி தமிழன பொழிந்த நிலையில் மொழிந்து விட்டு நன்றி என்ற அறச்சொல்லை தட்டு நிறைய ஈரமான மொட்டு மல்லிகை மலரோடு சேர்த்து மயில் இறகு தமிழால் அதை உங்கள் நெஞ்சத்தில் கொட்டிவிட்டு பிரியா விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.